السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، اتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الحديث حديث محمد، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள், அல்லாஹுவின் மகத்தான திருநருளால் அருள் பொங்கும் புனிதம் மிகுந்த அல்லாஹுவின் அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிற ரமலான் மாதத்தை நிறைவு செய்தவர்களாக நோன்பு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களால் அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல தருணத்திலே ரமலானுடைய மாதம் நம்மை எவ்வாறு செதுக்கியதோ, பட்டை தீட்டியதோ, அந்த பாக்கியத்தை, பேரருளை இந்த திடலில் இருந்து வெளியேறுகிற பொழுது வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்ற படிப்பினையாய் ஏற்று செயல்பட வேண்டும். ஒன்றில் ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ் ஒரு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறார். இந்த காலக்கெடு வரைக்கும் அல்லாஹுவை வணங்கி வழிபட வேண்டும். குறிப்பிட்ட ஒரு மாதத்திலோ அல்லது குறிப்பிட்ட வாரத்தில் ஒரு நாளிலோ, வருடத்தில் ஒரு நாளோ 2 நாளோ அல்லாஹுவை நீ வணங்கினால் போதுமானது என்று அல்லாஹு நமக்கு கட்டளையிடவில்லை. ரப்போடு உன்னை படைத்திருக்கிற, உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, தன் கரத்திலே வைத்திருக்கிற இறைவனோடு நீ வணங்கி வழிபடுவதற்கான காலக்கெடு எதுவரை என்றால், நீ மரணிக்கிற வரைக்கும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யகீன் வருகிற வரை, மரணம் அவரை வந்து அடைகிற வரை அல்லாஹுவை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். மரணம் வருகிற வரைக்கும் தொழ வேண்டும், மரணம் வருகிற வரைக்கும் நோன்பு நோக்க வேண்டும், மரணம் வருகிற வரைக்கும் தர்மத்தை, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். மரணம் வருகிற வரைக்கும் அல்லாஹ் எவ்வாறு வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக வாழ வேண்டும். மரணித்து விட்டால் தொழுகைக்கு வேலை இல்லை, நோன்பு நோற்பதற்கான சூழல் இல்லை,
நற்காரியங்களை வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. மரணம் வருகிற வரைக்கும் அல்லாஹ்வை வழிபடு. நாம் ஒரு மாதத்தை பற்றி பிடிக்கிறோமா அல்லது இறைவனை பற்றி பிடிக்கிறோமா என்கிற கேள்வி எழுகிறேன். ரமலானை சார்ந்திருக்கிறோமா அல்லது ரப்பை சார்ந்திருக்கிறோமா? ஒவ்வொருவரும் நம் உள்ளத்தில் ஆழமாய் கேள்வி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனிதர்களிலே 2 வகையினர் இருக்கிறார்கள். எப்போதுமே நன்றி உணர்வோடு தங்கள் வாழ்க்கையை கழிப்பவர்கள் ஒரு சாரார். மற்றொரு சாரார் சந்தர்ப்பமான நேரத்தில் கஷ்டம் வந்தால், சோதனை வந்தால், சிரமம் வந்தால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் அல்லாஹ்வை அழைப்பது. இஸ்லாமியர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, ஆபத்தான நேரத்திலே அல்லாஹ்வை அழைப்பதை, அந்த நேரத்தில் மட்டும் அழைப்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. நன்றி உணர்வு என்பது உன் வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும். உனக்கு சிரமத்தை கொடுக்கிற நேரத்தில் மட்டும் நீ அல்லாஹ்வை அழைப்பாயா அல்லது ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே மட்டும் இறைவனை வணங்குவாயா? அந்த மாதத்திலே தொழுகையை நிறைவேற்றுவாய், தர்மம் கொடுப்பாய், இரவு நேரத்திலே நின்று வழிபடுவாய். மற்ற மாதங்களிலே மனிதன் எங்கே செல்கிறாய்? ரமலானுடைய மாதத்திலே சினிமாக்களை குடிதோண்டி புதைக்கிறோம். தாய்மார்கள், சகோதரிகள் சீரியல் நாடகங்களை குடிதோண்டி புதைக்கிறோம். மெய் பேசுவதை, புறம் பேசுவதை, அவதூறு சுமத்துவதை, ஆபாசத்தை பார்ப்பதை, அடுத்தவரை பற்றி கழிவு ஊற்றுவதை, தேவையில்லாத காரியத்தை குடிதோண்டி புதைக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால் 5 நேர தொழுகையை மிகச் சரியாய் ரமலானிலே பெறுகிறோம். பகிர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுகிறோம். ரமலான் முடிந்துவிட்டால் முஸ்லிம்களே, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? மனிதரே, பெண்ணே, ரமலான் மட்டும்தான் நீ அமல் செய்வதற்கான மாதமா? அல்லாஹ் கேட்கிறான். சந்தர்ப்ப நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதை, அந்த சந்தர்ப்ப வாதத்தை அல்லாஹ் விரும்பவில்லை. திருக்குறானிலே தொழுகையாளிகள் குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அவர்கள் தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லவில்லை. யுகீமூன ஸலாஹ், யுகீமூன ஸலாஹ், தொழுகையிலே நிலைத்திருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்வதற்கும் தொழுகையிலே நிலைத்திருப்பார்கள் என்று சொல்வதற்குமே வித்தியாசம் இருக்கிறேன். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் இன்னும் அழுத்தமாய் சொல்கிறார். அல்லதீனஹும், முஃமின்கள் யார் தெரியுமா? உண்மையான இஸ்லாமியர்கள் யார் தெரியுமா? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், வணக்க வழிபாட்டிலே, தொழுகையிலே அவர்கள் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள். ரமலானிலே தொழுதுவிட்டு, ரமலானிலே 5 வேளை தொழுகையை நிறைவேற்றிவிட்டு, ரமலானிலே பஜ்ர் தொழுதுவிட்டு, ஏழைய மாதத்திலே தூங்குவதில் உண்மையான முஸ்லிமாய் இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான். சந்தர்ப்பவாத அமலை நாம் விட்டுவிக்க வேண்டும். அழகான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். கடல் சார்ந்த விஷயங்கள் திருக்குறானிலே அல்லாஹ் ஏராளமான இடங்களிலே சொல்கிறார். அதற்கு முன்பு அல்லாஹ் பேசுகிறான். சீசன் காலத்திலே உனக்கு சோதனை ஏற்பட்டால், கஷ்டம் வந்தால் அல்லாஹ்வை நீ அழைக்கிறாயோ, அப்படிப்பட்ட அழைப்பை அல்லாஹ் விரும்பவில்லை. திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறான். ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து பேசுகிற அழகான வார்த்தை. மனிதனுக்கு ஒரு தீங்கு விட்டால் நம்மை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான் தெரியுமா? லிஜம்பிகி, படுக்கையிலே அழைக்கிறான். அவ்காயுமா,
அழைக்கிறான். அவ்காயிமா நின்ற நிலையிலே அழைக்கிறான். சோதனை, நோய்வாய்ப்படுதல், பாதிப்பு ஏற்படுதல், அல்லா 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 வாயை திறந்தால், படுத்தால், நின்றால், நடந்தால், அல்லா காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என்னை காப்பாற்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அவனிடத்திலிருந்து அந்த தீங்கை நாம் நீக்கிவிட்டால் ஏனோ அவனை தீங்கி தீண்டாதவனை போன்று மாறிவிடுகிறானே. நேற்று வரைக்கும் கதறினால், காலை வரைக்கும் செஞ்சினாலே, தீங்கை நீக்கியதற்கு பிறகு ஏதோ தீங்கு தீண்டாதவனை போன்று அவன் மாறிவிடுகிறான். அல்லாஹ் அழைக்கிறான், மனிதா, சீசன் கால வணக்கம் எனக்கு தேவை கிடையாது. சீசன் டைம்ல ரமலானுடைய மாதத்திலே மட்டும் நீ வணங்குகிறாய் என்றால் அப்படிப்பட்ட வணக்கம் உனது இறையச்சத்தை அதிகப்படுத்தாத மனிதா. அல்லாஹ் கடலிலே நடந்த 2 சம்பவத்தை சொல்கிறார். நாம் எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான். இறை தூதர் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலிலே பயணிக்கிற பொழுது அல்லாஹ்வின் நாட்டத்தினால் கடலிலே வீசப்படுகிறார். உடனே அந்த கடலிலே மிகப்பெரிய மீன் ஒன்று அவரை விழுந்து விடுகிறது. கெஞ்சுகிறார், இறைவனிடத்திலே கதறுகிறார். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், நீ தூயவன் ரப்பே, நீ என்னை பாதுகாத்து காப்பாற்றிவிடு இறைவா என்று சொல்லுகிறார். அல்லாஹ் அவர் குறித்து சொல்லுகிறான். யூனுஸ் யார் தெரியுமா? இன்னதும் மினஸ் ஸாலிஹீன். அவர் நல்லவர்களில் இருந்து ஒருவராக இருந்தார். அவர் அல்லாஹ்வை ஆபத்தான நேரத்தில் மட்டும் அழைக்கவில்லை, தினசரி அழைத்தார், ஒவ்வொரு தருணத்திலும் அழைத்தார். பிறகு அவர் அழைப்பிலே ஏற்றோம். இருளிலிருந்து அவரை காப்பாற்றினோம். 3 வகையான இருள்: இரவு நீரும், கடலின் ஆழத்தில் இருக்கிற இருள், நீர் வயிற்றிலே இருக்கிற கும்மிட்டு, இப்படி பல்வேறு வகையான சிரமங்களில் இருந்து அவரை காப்பாற்றினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கு மட்டும் இந்த காப்பாற்றுகிற பாக்கியம் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். யாரெல்லாம் நல்லவர்களாயிருந்து தொடர்ச்சியான வணக்க வழிபாடுகளை செய்து அல்லாஹ்வை அழைக்கிற பொழுது முஃமின்கள் அனைவரையும் அல்லாஹ் இப்படித்தான் காப்பாற்றுவான். நிரந்தர வணக்கசாலிக்கு அல்லாஹ் கொடுக்கிற பாக்கியம். இதே போன்று கடலிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் கூட்டத்தாரும் கடல் பிளக்கப்பட்டு கடந்து செல்கிறார்கள். அப்பொழுது விரட்டி வந்த ஃபிரௌன் நாமும் கடந்து சென்று விடலாம் என்று ஒரு தவறான கணக்கு போடுகிறான். கடலை நெருங்குகிறான், கடல் அப்படியே மூடுகிறது. மரண தீமையிலே இவ்வளவு ஃபிரௌன் அல்லாஹ்வை அழைக்கிறான். லா இலாஹா இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். இஸ்ரவேல சமுதாய மக்கள் எந்த இறைவனை ஏற்றார்களோ அதே இறைவனை நானும் ஏற்கிறேன், நம்புகிறேன், அவனை தவிர ஒரு இறைவன் இல்லை என்றார். சந்தர்ப்பவாதம். ஷைத்தானை விட உச்சபட்ச கேடுகட்டவர் ஃபிரௌன். ஷைத்தான் கூட நான் கடவுள் சொல்லவே இல்லை. ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள் என்றான். இப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், என்ன சாவு கண்ணுக்கு முன்னாடி தெரிந்தால் அழைப்பாயா? சந்தர்ப்பவாதியே. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் இப்பதான் கண்ணு தெரிஞ்சிச்சா? அடே இவ்வளவு நாள் கெஞ்சினாரே, கதறினாரே, நீ மாறி செய்தாய், உன்னை காப்பாற்ற மாட்டோம்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீ கடவுள் என்றாய், நான் தான் உயர்ந்த கடவுள் என்றாய். பிறவுளின் சாவுக்காக வானமும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. நீ செத்து போயிருக்கிற யாருக்கு பேரிழப்பு? இஸ்லாமியர்களே, கடலிலே நடைபெற்ற 2 சம்பவம். ஒன்று, நிரந்தரமாய் அமல் செய்தவர் கடலிலே சிக்கப்படுகிறார், அல்லாஹ்வின் பேரருளால் காப்பாற்றப்படுகிறார். மற்றொன்று, சந்தர்ப்பவாதியாய் நடித்த ஆபத்து நேரத்திலே மட்டும் அல்லாஹ்வை அழைத்து கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறான். அல்லாஹ் அவன் வாயிலே மண்ணை எண்ணி போட்டான். இந்த 2 நிகழ்வு நமக்கு நடத்துகிற பாடம், நாம் நிரந்தர வணக்கசாலியாய் மாற வேண்டும். சகோதரர்களை யோசித்து பாருங்கள், ரமலானுடைய மாதம் நம்மை எவ்வாறு பட்டை நீட்டியது? பொய் பேசுவதற்கு நாம் வரவில்லை, புறம் பேசுவதிலிருந்து தவிர்த்திருந்தோம். அவதூறு பேச்சுக்கள், தேவையில்லாத காரியங்கள். இளைஞர்களே, வாலிபர்களே, ஆபாச படங்களை பார்ப்பதிலிருந்து ரமலான் உலக பற்றை உடல் தெரிந்தது. தொலைக்காட்சி பெட்டியிலே சினிமா படங்களையோ பாடல்களையோ கேட்பதிலிருந்து இந்த ரமலான் நம்மை பாதுகாத்தது. தயவு கூர்ந்து நாமே கட்டி அனுப்பியிருக்கிற இந்த 1 மாதம் சிறிது சிறிதாய் கட்டிய மாளிகையை நம் கரத்தால் நாம் உடைத்துவிடக் கூடாது. உலக பற்றை ரமலான் சுக்குநூறாய் தவிடுபடியாக்கியிருக்கிறேன். தொழுகைதான் எனக்கு முக்கியம், உண்மைதான் முக்கியம், நீதான் முக்கியம், நேர்மைதான் முக்கியம். ஆபாசத்தை பார்க்க மாட்டேன், அசிங்கத்தை செய்ய மாட்டேன், அவையூரை பேச மாட்டேன். இறைவனுக்காக வாழ்கிற பொழுது இந்த ரமலான் நம்மை அழகான ஒரு மனிதர்களால் மாற்றியிருக்கிறது. அல்லாஹ்விற்காக வாழ ஆரம்பித்தால் அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தினார். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்திலே கலந்து கொள்கிறார். எதிரிகளால் நாடு நிரம்பி அவருக்கு துண்டிக்கப்படுகிறது. அல்லாஹ் இடத்திலே கையேந்துகிறார். காது கொடுத்து கேட்க வேண்டும், வாழ்ந்தாலும் இறைவனுக்காகத்தான், செத்தாலும் இறைவனுக்காகத்தான் என்கிற மனப்பக்குவத்தை இந்த நன்னாளிலே நாம் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த செய்தி அழகான காலம். அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னக தஅலமு அன்னஹு லைஸ அஹதுன் அஹக்க இலைக். இறைவா, என் வாழ்க்கை உனக்காக, உன் தூதருக்காக இருக்கிற பொழுது இந்த பேரை உன் மார்க்கத்திற்காக என்னால் செய்ய முடியவில்லை இறைவா. ஆனால் இந்த பேரை என் மூலமாய் முடிவுக்கு கொண்டு வா என்று துஆ செய்கிறார். அவர் கேட்கிற பிரார்த்தனை வித்தியாசமானது. இறைவா, என்னுடைய உடலில் இருந்து, காயங்களிலிருந்து ரத்தங்களை கொப்பளிக்க செய்து இந்த பேரை முடிவுக்கு கொண்டு வா என்று துஆ செய்கிறார். இஸ்லாமிய சொந்தங்களே, ஆயுதங்களினால் விரட்டப்பட்ட போர்க்களங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். அடித்து துரத்தி வாளால் கவசத்தால் போரிட்ட போர்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஸஅத் இப்னு முஆத் அவர்களின் இரத்தத்தால் ஒரு போர் முடிவுக்கு வருகிறது. அவர் காயத்திலிருந்து இரத்தங்களை ஆறாவது ஓட ஆரம்பித்து அந்த இரத்தத்தை பார்த்து எதிரி ஓடுகிறார். அந்த காயத்திலேயே அவர் மரணிக்கிறார். வாழ்கிற பொழுதும் இறைவனுக்காக, மரணிக்கிற இறுதி நிமிடம் வரைக்கும் இறைவனுக்காக அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு செய்த கண்ணியத்தை பாருங்கள். அவருடைய ஜனாசாவை வைத்து நிற்கிற பொழுது அல்லாஹ் அவரை பார்த்து மகிழ்ச்சி கொண்டான்.
அல்லாஹ்வின் தூதர் இன்னும் சொன்னார்கள், சஅத் பின் முஆத் அவர்களின் ஜனாசாவிலே 70,000 மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி ஜனாசா தொழுகையிலே கலக்கச் செய்து சஅத் பின் முஆதிற்காக பாவ மன்னிப்பு தேடி சொல்லியிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். 100 ஏகத்துவவாதி மரணித்தவருக்காக துஆ செய்தாலே அல்லாஹ் அவர் பாவத்தை மன்னிக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். 70,000 சஹாபாக்கள், 70,000 மாணவர்கள், அல்லாஹ்வின் புரட்சியை இருக்கிற மாணவர்கள், 70,000 மாணவர்கள், 70,000 மாணவர்கள் ஜனாசா தொழுகையிலே பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கை வீணானது. இந்த ரமலான் இந்த உலக பற்றை உடல் தெரிந்து கொஞ்சமாக்கிருக்கிறது. அந்த உலக பற்றை ஏனைய மாதங்களிலே நான் உடைத்தெறிந்தேன். உலகத்திற்காக வாழக்கூடாது. சகோதரர்களே, உறவுகளை பகைத்து வாழ்கிறோம். தாயிடத்திலே தந்தையிடத்திலே பேசாத பிள்ளைகளை பார்க்கிறோம். மரணித்ததற்கு பிறகு எதை கொண்டு செல்ல போகிறோம்? கூட பிறந்த அண்ணன், தங்கை, அக்காவிடத்திலே சொத்து தகராறு, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருப்பதை பார்க்கிறோம். நாம் என்ன அமல் செய்தாலும் உலகத்திற்காக ஒருவரை பகைத்தால் அல்லாஹ் நம் அமலை ஏற்க மாட்டான். அழகாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இவர்தான் தாய், உங்களுக்கு இவர்தான் தந்தை, உனக்கு இவர் சகோதரன், உனக்கு இவர் சகோதரி என்று முடிவு செய்தது அல்லாஹ். அல்லாஹ் முடிவெடுத்த ஒருவரிடத்திலே இரத்தபந்த உறவை பகைத்து வாழாதீர்கள். இந்த நன்னாளிலே அவர்களிடத்திலே நாம் ஏதேனும் தவறு செய்திருந்தால் கெஞ்சி மன்னிப்பு கேட்டு உலக பற்றி உடைத்தெறிவோம். தாய்மார்களே, நீங்கள் தான் ஒரு வீட்டினுடைய அஸ்திவாரம். நீங்கள் நினைத்தால் சிறப்பிற்குரிய சமூகத்தை உருவாக்க முடியும். ஒரு தாயால் உருவானவர்தான் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். ஒரு தாயால் உருவானவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு தாயால் செதுக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். தாய்மையின் கண்ணியம் மகத்தானது. தாய்மையின் கண்ணியம் மேன்மைக்குரியது. தாயே, உலக பற்றியிருக்க ஆசைப்படாமல் ஒவ்வொரு தாயும் தன் வீட்டை செலுத்துகிற பொழுது இஸ்லாமிய பற்றாய் அந்த வீடு மாறும். இறுதியாய் பாருங்கள், அழகிய முறையிலே புத்தாடைகள் அணிந்து சிறப்பான ஒரு சபையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நாமெல்லாம் புத்தாடைகள் அணிந்திருக்கிற இதே தருணத்தில் தான் ஒரு பகுதியிலே வாழ்கிற முஸ்லிம்கள் கபர் ஆடை அணிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக ரமலானுடைய மாதம் முஸ்லிம்களுக்கு ஏதோ அல்லாஹ்வின் சேவை அதிகப்படியால் இறக்கப்படுகிறது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உலக அளவிலே கொடுக்கப்படுகிற பிரச்சனைகள், அது பலஸ்தீன் கசாவா இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற அண்டை மாநிலமாக இருக்கட்டும், அங்கே ரமலானுடைய மாதத்திலே முஸ்லிம் சிரமப்படுகிறார். கசா மக்களின் நிலைமை பரிதாபத்திற்குரியது. பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் கடுமையான சோதனையை அந்த மக்களுக்கு கொடுக்கிறான். அதிலே ஒரு சம்பவத்தை பாருங்கள். ஒரு தாய் அழுது கொண்டிருக்கிறாள். அவரை சுற்றி சில தாய்மார்கள் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுகிறாய் என்று விசாரிக்கிற பொழுது அந்த பெண் சொன்னார், என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் ரசிக்கிறது என்று என்னிடத்திலே வந்தார்கள். நாங்கள் நோன்பின் முதல் நோன்பிலிருந்து இன்றைக்கு 20 நோன்புகள் கடந்து விட்டது. சகர் உணவே உண்ணவில்லை. தண்ணீரை குடித்துத்தான் எங்களுடைய சகரும் இஃப்தாரும் கழிந்தது. பசிக்கிறது, ஏதாவது இருக்கிறதா என்று வந்தார்கள். இல்லை, எதுவுமே இல்லை. சரி, சகர் நேரத்திலாவது உணவு கிடைக்கும் என்று
நான் தயாராக இருக்கிற பொழுது இரவு உறங்கச் சென்ற என்னுடைய கணவனும் என்னுடைய மகனும் நான் எழுப்புகிற நேரத்தில் அவர்கள் எழவில்லை. அவர்கள் எழவில்லை. படித்த படுக்கையிலேயே அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். ஒரு நாள் பசி அல்ல, 5 நாள் பசி அல்ல, பல மாத பசி. அதுவும் நோன்பு நேரத்தில் இந்த பசி உச்சத்தை கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய சிரமம்! ஒரு சிறுமி, அருகில ஒரு சிறுவன், அந்த சிறுமி கெஞ்சுகிறான், நான் நோன்பிருக்கிறேன், நான் சமரிடம் உண்ணவில்லை, இத்தாரிடம் உண்ணவில்லை, ஆனால் நான் நோன்கிறான், எனக்கு பசிக்கிறது, ஆனாலும் அல்லாஹ்விற்காக நோன்பை நான் முழுமைப்படுத்த விரும்புகிறேன். பசிதான், கொடுமைதான். நீங்கள் பாருங்கள், பச்சிகள் குழந்தைகள் கடுமையான முறையிலே கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம்களே, கையேந்த வேண்டிய தருணம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லாஹ்விற்காக நீ வாழ்ந்தால் சிரமப்படுவாய், கஷ்டப்படுவாய், வேதனையை அனுபவிப்பாய். ஒலா தஹினோ, நீ கவலைப்படாதே. ஒலா தஹ்சனோ, நீ சிரமப்படாதே, வேதனைப்படாதே. நீங்கள் உண்மையான முஃமின்களாக இருந்தால் நீங்களே வெற்றியாளர்கள். அன்புள்ள அல்லாஹ், நீங்களே மேலோங்குவீர்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். பலஸ்தீன் முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். பலஸ்தீன் முஸ்லிம்களே, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இந்தியாவிலே வணக்க வழிபாட்டை அழிக்க துடிக்கும் அயோக்கியர்களுக்கு எதிராக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்முடைய வழிபாட்டு தலங்களை அழிக்க துடிக்கும் கேடுவிட்டவர்களுக்கு எதிராக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். முஸ்லிம்களே, நீங்கள் உண்மையாய் வாழ்ந்தால், நேர்மையாய் வாழ்ந்தால், அல்லாஹ்விற்காக வாழ்ந்தால், அன்சுமுல்லாஹ், நீங்களே மேலோங்குவீர்கள். அல்லாஹ் மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டுமா? உலக பற்றை உடைத்தெறிவோம், சுக்குநூறாய் நொறுக்குவோம். அல்லாஹ்வின் தூதர் அநியாயக்காரர்களுக்கு எதிராக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ நுஹூரிஹிம், அல்லாஹ்வே, ரப்பே, அவர்கள் எங்கள் கருத்துக்களை வெட்டுகிறார்கள், எங்களை கூறுபடுகிறார்கள். இறைவா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஃபீ நுஹூரிஹிம், அவர்களின் கருத்துக்களிலே உன்னை நாங்கள் ஆக்குகிறோம். இறைவா, அவர்களை வெற்றி வைக்காதே. உலக அளவிலே இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் அழிக்க நினைப்பவர்களை வெற்றி வைக்காதே. இறைவா, அவர்கள் செய்கிற தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. இறைவா, அவர்கள் செய்கிற தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. ஒரு கற்பித்தாக்குதாமனா எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே இறைவனை சொல்கிறோம். உடனே கடந்து செல்லாமல் நம்முடைய வாழ்நாளில் நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வின் அருள் மழை இறங்குகிற இந்த இடத்திலே கையேந்துங்கள். படிப்பில் சிரமமா, பசியில் சிரமமா, குடும்பத்தில் நோயா, குடும்ப பிரச்சனையா, இறைவா என்னை வா, இறைவா, இறைவா என் கஷ்டத்தை நீக்கு இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே கூறுங்கள். இறைவா, பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், உலக அளவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. கஸ்ஸா மக்களை அழித்துக் கொண்டிருக்கிற அயோக்கியர்களை நிறைவாடி பார்த்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே செல்கிறோம். அல்லாது இந்த அருள் மழை இறங்குகிற இந்த இடத்திலே நம் அனைவரின் கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குவானாக. முஸ்லிம்களே, அன்றும் ஆழ்வான் நீங்கள் மேலோங்குவீர்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக உலக பற்றை சுக்குநூறாய்
மேலோங்குவீர்கள். வழக்கும் அப்படி மேலோங்குகிற பொழுது அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். உலக பற்றை உடைத்தெறிந்து அல்லாஹ்வை நம் சாதாரணமாய் எடுத்துக்கொள்கிற ஒரு பாக்கியத்தை இந்த ரமலானிலே படிக்கிறதாய் பெற்று இந்த திடலில் இருந்து கலைந்து கொள்கிற பொழுது என் வாழ்க்கையில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ, என்னென்ன தவறுகள் செய்கிறேனோ, என்னென்ன பாவங்கள் செய்கிறேனோ, அது பெரும்பாவமாக இருந்தாலும் சிறு பாவமாக இருந்தாலும் இந்த திடலிலேயே அதை கரைத்துவிட்டு பரிசுத்தமான மனிதனாய் இங்கிருந்து வெளியேறுவோம். அல்லாது நம் அனைவரையும் பாதுகாத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு மகத்தான வாய்ப்பை அல்லாது ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அதிகமாய் கஞ்சி இறங்கிவிட்டு சபையை விட்டு கலைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அல்லாஹ்வுடைய